ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகைப்பாடல்கள்ல தாடகை வதை படலத்துல 21வது பாடல் பார்க்க போறோம். வானகத்தினில் மண்ணினில் மண்ணுயிர் போனகம் தனக்கு என்று எனும் புந்திய தானவள் குமுதி பெயராள்தனை ஊன் ஒழித்தனன் வஜ்ரத்து உம்பர்கோன். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். வானகத்தினில் மண்ணினில், மேலுலகத்திலும் பூமியிலும் மண்ணுயிர் போனகம் தனக்கு, நிலை பெற்று இருக்கக்கூடிய உயிர்கள் தனக்கு உணவு என்று எனும் புந்திய தானவள் என்று நினைக்கும் மனம் படைத்தவள் குமுதி பெயராள்தனை, குமுதி என்று சொல்லக்கூடிய பெயரை உடையவள் ஊன் ஒழித்தனன் வஜ்ரத்து உம்பர்கோன். வஜ்ராயுதத்தை உடைய தேவர்களின் தலைவனான இந்திரன் அவளை அழித்தான். இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது வானத்தில் மண்ணில் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா இன் இல் அப்படின்னு 2 வேற்றுமை உருபுகள் சேர்த்து வானகத்தினில் மண்ணினில் அப்படின்னு வருது. இது ரெண்டுத்திலையும் இருக்கக்கூடிய உயிர்கள், மண்ணுதல் அப்படின்னு மன்னன் அப்படின்னாலே நிலை பெற்று இருப்பவன், அதனாலதான் அவனை மன்னன்னே நம்ம சொல்றோம். அதை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதனால மண்ணுயிர் அப்படின்னா நிலை பெற்று இருக்கக்கூடிய உயிர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம உயிர்கள்னாலே அது பிறப்பு இருந்தா இறப்பு கண்டிப்பா இருக்கு. அப்ப எல்லாம் அழியக்கூடிய உயிர் தானே. அப்ப அது மட்டும் எப்படி நிலை பெற்று இருக்கக்கூடிய உயிர்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, அதாவது தொடர்ச்சி, உயிரின் தொடர்ச்சி. பூமியில ஏதோ ஒரு உயிர், அது மனுஷன் உயிர்னு கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதோ ஒரு உயிர் ஏதோ ஒரு வடிவத்துல இருந்து கொண்டே இருக்கு. அதனால உயிர்கள் மண்ணுயிர் அப்படின்னு நம்ம நயம் சொல்ல முடியும். அப்படி நிலை பெற்று இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாமே தனக்கு உணவு அப்படின்னு நினைக்கிறார். இந்த இடத்துல போனகம் அப்படிங்கிறது போஜனம் அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லுடைய தமிழாக்கம் தான். இது சில பாடபேதம் இருக்கு. சில பிரதிகள்ல போனகம்னு இல்லாம பானகம்னு இருக்கு. பானகம்னா குடிநீர், நீராகாரம் அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். அது தவறு, அது போனகம் தான். அதாவது சம்ஸ்கிருதத்துல போஜனம் அப்படின்னா உணவு, அன்னம், உண்ணுதல், இது எல்லாத்தையுமே குறிக்கும். அந்த மாதிரி இங்க போனகம்ங்கிற சொல் எல்லாத்தையுமே, உயிர்கள் எல்லாத்தையும் சாப்பாடுன்னு நினைக்கக்கூடிய குரூர எண்ணம் படைத்தவள் குமுதி அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல எனும் புந்திய தானவள், அது புத்தி அப்படிங்கிறது மெலித்தல் விகாரம் பெற்று, அதாவது தன்னகரம் போய் இது தகரம் போய் நகரம் புந்தி, புத்திங்கிறது புந்தின்னு ஆயிருக்கு. புத்தியை உடைய குமுதி பெயராள்தனை, குமுதின்னு சொல்லக்கூடிய அரக்கி, அவளை ஊன் ஒழித்தனன், அவளை அழித்தான். யாரு? இந்திரன். வஜ்ரத்து உம்பர்கோன் அப்படின்னு நம்ம இது மிகைப்பாடல்கள்லயே போன பாடல்ல பார்த்தோம்ல. இது கியாதின்னு சொல்லக்கூடிய பெண்ணை விஷ்ணு நேமியான், அதாவது ஆவி கவர்ந்தனன் நேமியான் அப்படின்னு விஷ்ணு அழித்தார் அப்படின்னு பார்த்தோம்ல. இங்க விஸ்வாமித்திரர் ராமனுக்கு அறிவுரை சொல்கிறார். அதாவது எப்படி கியாதிய விஷ்ணு அழித்தாரோ, எப்படி இந்திரன் குமுதிங்கிற அரக்கியை அழித்தாளோ, அந்த மாதிரி இங்க பெண்ணுன்னு பார்க்கக்கூடாது அப்படின்னு எடுத்து சொல்றாரு. தாடகையை ஒரு பொண்ணுன்னு பார்க்காத, உனக்கு முன்னாடியே விஷ்ணு அழித்திருக்கிறார் கியாதியை, இந்திரன் அழித்திருக்கிறான் குமுதியை அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றாரு. அதுதான் இந்த பாடல். இந்த செய்திகள் எல்லாமே நேரடியாக கம்பராமாயணத்துல இல்ல, மிகை பாடல்கள்ல தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே புராணங்கள், அதாவது வாயு புராணத்துல வரக்கூடிய செய்திகள். இந்த வரலாறு எல்லாமே இந்திரன் யார் எப்படி எப்படிலாம் அரக்கிகளை அழித்தான். இது நம்ம உத்தரகாண்டம், அதாவது கம்பர் செய்யல, வால்மீகி தான் உத்தரகாண்டத்துல இந்த செய்திகள் எல்லாமும் சொல்றாரு. அகஸ்தியர் வாயால இதெல்லாம், இந்த செய்திகள் எல்லாமே வருது. ஆனா கம்பராமாயணத்துல இது நேரடியாக கம்பர் சொல்லல. இது மிகைப்பாடல்கள்ல இந்த மாதிரியான செய்திகள்லாம் வருது. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. வானகத்தினில் மண்ணினில் மண்ணுயிர் போனகம் தனக்கு என்று எண்ணும் புந்திய தானவள் குமுதி பெயராள்தனை ஊன் ஒழித்தனன் வஜ்ரத்து உம்பர்கோன். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं
लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम् உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.